ராஜா பாண்டியனுக்கு தான் நான் போன் அடிச்சேன். போன் அடிச்சு நைட்டு 12 மணிக்கே சொன்னாப்ல, தம்பி அண்ணன் காலைல பேசிடுறேன், காலைல உனக்கு இந்த பிரச்சனை நான் தீர்த்து வச்சிடறேன் அப்படின்னு சொன்னாப்ல. அதே மாதிரி பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டாப்ல. அந்த ஸ்டேஷன்ல இருந்தே எனக்கு என்கிட்ட சொன்னாங்க, எசக் ராஜா அண்ணன் பேசிட்டாங்கப்பா, ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நம்ம பல்வேறு அமைப்புகள் நம்ம பயணிச்சாலும் நம்ம சமுதாயத்துக்காக நம்ம செயல்படுவோம். இந்த இளைஞர்கள் இன்னைக்கு இத்தனை பேர் நிற்கீங்க, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? நம்ம முக்குலத்தோருக்காக, நம்ம தேவர் சமுதாயத்திற்காக ஏதாவது ஒரு பிரச்சனைனா அண்ணன் வந்து குரல் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சு தான் வந்திருப்பீங்க. ஆனா அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, அப்படியே அவங்க கூட்டிட்டு போய் வேற எங்கேயாவது கொண்டு அடகு வச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு பிஎம்டி கொடி பறக்காத ஊரே இந்த தமிழ்நாட்டில் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தென் மாவட்டம் முழுவதும், தென் மாவட்டம் மட்டும் இல்ல வட மாவட்டம் முழுவதுமே இன்னைக்கு பிஎம்டி கொடி பறக்கு. பிஎம்டி நிர்வாகிகள் இல்ல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு பிஎம்டி நிர்வாகிகள் எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. நீங்க போய் பாருங்க, தேவமார் ஊர் எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாம் பிஎம்டி நிர்வாகிகள் இருப்பாங்க. அப்படி இருந்தும் இந்த சமுதாயத்தை இதுவரைக்கும் அடகு வைக்காத ஒரே தலைவர் தேவர் சமுதாயத்துல அண்ணன் எசக் ராஜா பாண்டியன் மட்டும்தான். இதுவரைக்கும் அவர் நமக்கு அண்ணன், எல்லாரும் அவரை வந்து அண்ணன் எசக் ராஜா அண்ணன் கூப்பிட்டு இருந்தாங்க. தேர்தலுக்கு அப்புறம் அவர் நமக்கு மன்னன். எசக் ராஜா பாண்டியன் பாண்டிய மன்னனாக இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவர் மாறுவாரு. அதுக்கு நீங்க எல்லாருமே வந்து உறுதுணையாக இருக்கணும் நான் கேட்டுக்கிறேன். இங்க உட்கார்ந்து இருக்கவங்க சாதாரண ஆளியும் சாதாரண அமைப்புன்னு நீங்க நினைக்காதீங்க. இங்க உட்கார்ந்து இருக்க நிர்வாகிகள்லாம் இது எல்லாம் பிஎம்டினா சாதாரணம் கிடையாது. பிஎம்டினா என்ன, மாநில கட்சி தேசிய கட்சி மாதிரி நினைச்சீங்களா? பிஎம்டினா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாருமே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான்.